பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் சங்கீதம் 50 அதிகாரம் 15 வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் அநேக ஆபத்துகளை சந்திச்சிருக்கான். அப்படி தான் ஒரு முறை கோலியாத் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தான். அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடினாங்க. அவனை வீழ்த்த யாருமே முன் வரலை. ஆனால் தாவீது தன்னை ஆண்டவருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு தைரியமாக முன்னிட்டு போய் அவனுக்கு எதிராக சண்டையிட்டு அவனை வீழ்த்தினதை பார்க்குறோம். அது நிமித்தமாக எல்லாருமே அவன் ஆண்டவர் நமக்கு மயம்படுத்தினாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆபத்தான காலத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக விடுவிப்பார். அது நிமித்தமாக எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஏசப்புற நமக்கு மயம்படுத்துவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படியாக நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி ஏசப்பார் நம்ம நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்கான கிருபை செஞ்சது நானக்குரிய நன்றி ஏசப்பா. இயேசுவே, இந்த புதிய மாதத்தின் கூட ஏசுப்பா எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. இந்த வாக்குத்தத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதை நாங்கள் சுதந்திரத்தை கொள்ளுகிறோம் இயேசுவே. நீங்களும் ஏசப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இயேசுவே எங்களை நீங்கள் விடுவிக்க வல்லவராக இருக்கிறாப்பா. அது நிமித்தமாக நம்மளுடைய நாம வாக்குத்தத்தை இயேசுவாமி நாங்கள் மயப்படுத்த கட்டுக்கிறே சேமியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பலத்த காரியங்களை செய்யுங்கப்பா. தாழ்த்தி கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆளுக்கு செய்யுங்க, அனுக்கிறவங்க செய்யுங்க, இடப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.